பழங்காலத்தில் சூரபத்மன் என்ற ஒரு பெரிய அரக்கன் இருந்தான். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், ரொம்ப கெட்டவனும் கூட. அவன் தேவர்களையும் ரிஷிகளையும் நிறைய தொந்தரவு செஞ்சான். அவனை அழிக்க யாராலையும் முடியல. எல்லா தேவர்களும் சிவபெருமான் கிட்ட போய், சுவாமி, இந்த சூரபத்மன் ரொம்ப தொந்தரவு பண்றான், எங்களை காப்பாத்துங்கன்னு வேண்டிக்கிட்டாங்க. சிவபெருமான் தன்னோட நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த தீப்பொறிகள் கங்கை நதியில போய் தாமரையா மாறிச்சு. ஒவ்வொரு தாமரையிலும் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அதனாலதான் அவருக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு. இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒன்றாக சேர்த்து ஒரே குழந்தையா ஆக்கினாங்க. அந்த குழந்தைதான் நம் முருகன். அவருக்கு 6 முகங்கள், 12 கைகள். அதனாலதான் அவருக்கு ஆறுமுகன் என்ற பெயரும் உண்டு. முருகன் வளர்ந்து சூரபத்மனை அழிக்க வேண்டி சிவபெருமானிடமிருந்து ஒரு வேலை, ஸ்பீர் வாங்கினார். முருகன் அந்த வேலை எடுத்துக்கிட்டு சூரபத்மனோட போர் செஞ்சார். அந்த போரில் சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக மாறினான். முருகன் தன்னோட வேலால அந்த மாமரத்தை 2ஆ பிளந்தார். அந்த மாமரத்தின் ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி சேவலாகவும் மாறிச்சு. முருகன் அந்த மயிலை தன்னோட வாகனமாகவும் அந்த சேவலை தன்னோட கொடியாகவும் ஆக்கிக்கிட்டார். இந்த நிகழ்வுதான் சூரசம்ஹாரம்னு சொல்றோம். இது தீய சக்திகளை நல்ல சக்திகள் அழித்ததை குறிக்குது.